இந்த ஆழ்வார் அருந்தமிழ் என்கின்ற நூல், அதற்கு எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்னவென்றால், ஒரு மாணவனாக இருக்கக்கூடிய அவரிடத்தில் படித்த ஒரு மாணவனை அழைத்து அணிந்துரை வழங்கச் சொன்னதுதான். அதுதான் அவருடைய பெருமை. யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? ஒரு மாணவனுக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாகவே நான் நினைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கக்கூடியவனாக இருக்கின்றேன். ஒரு நூல் எழுதும் பொழுது ஆளுமைகளை பார்த்து அவர்களை விட பெரியவர்களாக இருப்பவர்களை சந்தித்து அணிந்துரை கேட்பதுதான் வழக்கம். ஆனால் முறை மாறி இளைய தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களும் வளர வேண்டும், இந்த உலகத்தில் அடையாளம் காணப்பட வேண்டும் என்கின்ற உயரிய கொள்கை, உயரிய தன்மை அவரிடத்தில் இருப்பதை கண்டு அவரை இறைவனாகவே நான் நினைத்து மகிழக்கூடியவனாக இருக்கின்றேன். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஐயாவிடம் எனக்கு பழக்கம் உண்டு. நான் திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்த காலத்திலிருந்து ஐயா அவர்கள் அங்கே வருவார்கள். வந்தவுடனே என்னதான் கேட்பார், தனஞ்சயன் இருக்காரா என்கின்ற கேள்விதான். ஏனென்றால் அவர் மூலமாக நான் இறைவனை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு. எத்தனை முறை சென்றிருப்போம் திருவேங்கடத்திற்கு, திருவேங்கடவனை எத்தனை முறை கண்டிருப்போம் என்பது அது எண்ணிலடங்கா முறையில் சென்று அந்த இடத்தில் எம்பெருமானை சேவிக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பது ஐயாவின் மூலமாக எனக்கு கிடைத்தது என்பதுதான் பெரிய பாக்கியம். ஒவ்வொரு முறை வரும் பொழுது கூட அந்த பக்தி சுவையோடு அவர் பேசுகின்ற அந்த சூழல், அதற்கடுத்து அவருடைய அனுபவங்களை எல்லாம் நான் கேட்டிருந்திருக்கின்றேன். இரவு பகலாக அவரோடு அந்த பக்தி பணுவல்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு கிடைத்ததை நினைத்து மகிழக்கூடியவனாக இருக்கின்றேன். குறிப்பாக தமிழ் என்று சொன்னால் அந்த தமிழ் பக்தி இலக்கியத்தை தவிர்த்து பார்க்கும் பொழுது தமிழாகவே இருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் ஆழ்வார் பாசுரங்களும் அதே போன்று நம்முடைய நாயன்மார்களுடைய அருளிச் செயல்களாக இருக்கக்கூடிய அந்த திருமுறைகளுமாக இருக்கக்கூடியவைகள், அவற்றில் இருக்கக்கூடிய அந்த சொல்லோவியங்கள் வியப்பாகவே இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது என்பதுதான் வியப்பான ஒரு கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்மை போன்று ஒரு ஆசிரியனிடத்தில் சென்று கற்றவர்களாக இல்லை, கல்லூரியில் சென்று ஆய்வு செய்தவர்களாக இல்லை. ஆனால் எங்கோ ஒவ்வொரு இடத்தில் தமிழ் மண்ணில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லக்கூடிய இந்த வேங்கடத்தின் முதற்கொண்டு குமரி வரை இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் தான் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வளவு அருமையான அந்த நிலப்பகுதியில் பிறந்தவர்கள். நாம் இன்றைக்கு நெட்வொர்க் என்று சொல்கின்றோம் இல்லை, அதே போல அவர்கள் எப்படி இந்த வலைப்பின்னலாக ஒருவர் வந்து இந்த எண்ணங்கள் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு மனிதன் அவனை சென்று சேர்வான் என்பதுதான் உண்மை. அப்படிதான் முதலாழ்வார்களாக இருக்கக்கூடியவர்கள் மூவரும் இங்கே வந்து நம்ம தொண்டை மண்டலமாக இருக்கக்கூடிய திருக்கோவிலூரிலே சந்தித்தார்கள் என்பதுதான். தொண்டை மண்டலம் என்பது சான்றோர் உடைத்து என்று ஔவையார் சொன்னதுக்கேற்ப இந்த தொண்டை மண்டலத்தில் தான் ஆழ்வார்கள் முதலாழ்வார்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே தோன்றினார்களாக. அவருடைய அந்த பாசுரங்களை பார்க்கும் பொழுது முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்கின்ற அந்தாதி அடிப்படையிலே பாடக்கூடிய ஒரு ஆற்றல், ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று சொல்லக்கூடியவர். ஞானம்தான் தமிழை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஞானம் எப்படி வருகின்றது என்று சொன்னால் இயற்கை வழிபாடும் இறை வழிபாடும் கலந்த ஒரு நிலையில்தான் ஞானத்தை பெறக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆழ்வார்களுக்கு எப்படி இந்த ஆற்றல் பிறந்தது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதுதான் இந்த முதல் கட்டுரையில் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆழ்வார்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய எண்ணிக்கை, அதற்கடுத்து அவருடைய பிரபந்தங்கள் எப்படியாக வழிவகுத்து திட்டமிட்டு செயல்பட்டு பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் வந்து அதுக்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த உரைகளில் இருக்கக்கூடிய அருமையான அவருடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பாடல்களிலே மிக தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக பார்க்கும் பொழுது 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களுக்கு பிற்காலத்தில் வந்த உரையாசிரியர்கள் எல்லாம் மணிப்பிரவாள நடையில் உரை எழுதியிருக்காங்க. ஏனோ தெரியவில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் என்னவென்று சொன்னால், சைவத்தை விரும்பிய அளவுக்கு வைணவத்தை இந்த தமிழ் மக்கள் விரும்பவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். குறிப்பாக ஐயாவிடத்தில் கூட ஒரு கேள்வியை வைக்கலாம், ஏன் நீங்கள் வைணவ மரபில் பிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள், அதே போல 4000 பாராயணம் செய்ததாக இதில் சொல்லப்பட்டிருக்கு, அதே போல உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம்
வைணவ திருநாமத்தோடு இருக்கக்கூடியவளாக இருக்கு. உங்களுக்கும் அரங்கர் என்று தொடங்கி அதற்கடுத்து ராமர் என்று தொடங்கி அதற்கடுத்து தான் கடைசியில் வைணவத்தை கொண்டு சேரக்கூடியவளாக இருக்கு. ஆனால் இதில் ஏன் நாட்டம் இல்லை என்பதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம் என்ன? இது ஏதோ வேறு அடுத்தவர்களுக்கு என்று தான் நம்மவர்களெல்லாம் நினைத்து விட்டார்களா? ஏனென்றால் மணிப்பிரவாள நடையில் வந்த பிறகு அது தமிழும் வடமொழியும் கலந்த ஒரு நடையாக இருப்பதினாலே அதில் நாட்டம் இல்லையா, இதை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க அருமையான பாசுரங்களாக இருக்கின்றன. அந்த சொல்லோவியங்கள் அழகாக இருக்குது. கொண்டல் என்கின்ற ஒரு சொல், மாயன் என்கின்ற ஒரு வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அதே போல் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டாளனுடைய பாசுரத்தை பார்க்கும் பொழுது அருமையான சொல்லோவியங்கள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தியிருக்க. மணக்கதவம் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்ற கந்தம் கமழும் குழலி, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ஒரு குழலினுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு கந்தம் கமழும் குழலி என்கின்ற வார்த்தையை போட்டிருக்கின்றார்கள். அதே போன்று வேங்கடத்தை பாடும்போது இன்னைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது 108 வைணவ திருத்தலங்கள் அதிகமாக தமிழகத்தில்தான் அதிகமான திருத்தலங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. அதில் திருமங்கை ஆழ்வார் தான் அதிகமாக பாடப்பட்ட திருத்தலங்களாக, அவரே கால்நடையாக சென்று இன்றைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை அந்த கால பகுதியை பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கலாம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இவ்வளவு வசதியாக இருந்தாலும் கூட நம்மால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போக முடியவில்லை. வனாந்திரமாக இருக்கக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று இறைவனை சேவித்து அதன் மூலமாக பாடப்பட்ட தலம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இன்றைக்கு அந்த தலங்கள் தான் நமக்கு வாழ்வை மாற்றக்கூடிய, வாழ்வை திசை திருப்பக்கூடிய, வாழ்வை செம்மையாக்கக்கூடிய ஒரு பணுவல்களாக இருக்கின்றன. தொழுகை என்பது, வழிபாடு என்பது எப்பொழுது குறைந்து விட்டதோ அப்பொழுதுதான் இது போல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளாகப்பட்டவை அதிகமாக இருந்தன என்பதுதான். அதனால்தான் குழந்தை பருவத்திலிருந்தே முழுக்க முழுக்க அனைவருக்கும் அந்த குழந்தைகளுக்கு இறை வழிபாட்டில் அதிகமான நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். தொடக்க காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறை வழிபாடு என்பது இருந்தது. இப்படி தான் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் என்பது ஒரு முறை இருந்தது. அதற்கடுத்து இப்படி தான் நாம் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும், அதுக்கடுத்து நம்முடைய பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையெல்லாம் இந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வகுத்தது தான். அந்த வகுத்ததனுடைய வெளிப்பாடு தான் ஆழ்வார்களின் மூலமாக வெளிப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த திவ்ய திருத்தலங்களில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எப்படி இருந்தன, நீங்கள் ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு சென்று தமிழகம் எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் நாயன்மாருடைய பாசுரங்களையும் சேவித்தால் அவற்றில் அவர்கள் இறைவனுடைய திருமேனியை மட்டும் பாடவில்லை, அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் பாடியிருக்கின்றார்கள். அப்போ இயற்கையிலே இறைவனை காணக்கூடிய ஒரு தத்துவம் இவருடைய பாசுரங்களில் இருந்தது என்பது மிக அழகாக ஆசிரியர் முழுக்க முழுக்க இந்த ஆழ்வார் அருந்தமிழ் என்கின்ற சொல்லோவியத்தில் இந்த முதல் கட்டுரையில் மிக அழகாக செம்மைப்படுத்தியிருக்கின்றார். நாம் வேறு நூல்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த நூலை தவிர்த்து பிற நூலை நான் பார்த்த பொழுது அவற்றில் பெரும்பான்மையாக வடமொழி சொற்களை அப்படியே பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இதில் தூய்மையான ஒரு தமிழ், அனைவருக்குமாக புரியக்கூடிய ஒரு தமிழில், செம்மையான ஒரு தமிழில் ஆசிரியர் மிக அழகாக இதில் எடுத்திருக்கின்றார். இது நீங்கள் வேணா எல்லாரும் படித்தீங்கன்னா அதில் முழுக்க முழுக்க எப்படி எளிமைப்படுத்தியிருக்கின்றார் வைணவத்தை என்பதை மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பேராசிரியர்கள் எல்லாம் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை வைணவத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்களுக்கு அவர்களுக்கு ஏற்றார் போலே உரை அமைத்திருக்கலாம். இது ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் திருக்குறளுக்கு எத்தனையோ உரைகள் வந்துட்டே இருக்கு. அதே போல் இந்த பாசுரங்களுக்கு கூட முறை மாறாமல் அவற்றுக்கான விளக்கங்களை பதிவு செய்தால் வருங்காலத்தில் அது ஒரு பெரிய பதிவாக இருக்கும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் நான் இந்த இடத்தில் வைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். தேஞா ஐயா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வைணவ உரைவளம் என்கின்ற அந்த ஆய்வு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வைணவ உரைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஒரு ஆய்வேடாக இருந்தது என்பதுதான் உண்மை. அவருக்கு அடுத்தபடியாக பல்வேறுபட்ட ஆய்வுகள் வந்தாலும் கூட எளிய தமிழ்நடையில் என்பது இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் ஐயாவுடைய அந்த நூலில் பார்க்கும் பொழுது மிக எளிமையான தமிழ்நடை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது பார்க்கும்பொழுது சூடி கொடுத்த சுடற்கொடி, பாதகங்கள் தீர்க்கும் பரமநெடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும்
கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாதார் இவ்வையம் சுமப்பது வம்பு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. திருப்பாவை என்பது தெரியவில்லை என்று சொன்னால் இந்த வையகத்தில் இருப்பதே பாவம்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை மிக அழகாக இந்த கட்டுரையில் நிலைநிறுத்தக்கூடியவராக, ஒரு சிறுமியாக இருந்து கொண்டு பக்தியில் எந்த அளவுக்கு அனுபவத்தோடு இறைவனுடைய ஆற்றலை, இறைவனையே நான் துணைவனாக கணவனாக ஏற்றுக்கொள்வேன், மானிடருக்கு நான் வாழ்க்கை படமாட்டேன் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை வைத்திருக்கின்றாள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இறை வழிபாடு ஒன்று, அதற்கடுத்து இயற்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்வது, அதற்கடுத்து சமூக நலனை பற்றி எடுத்து எம்பது, அதற்கடுத்து இடையர்களாக இருக்கக்கூடிய அந்த குலத்தில் இருக்கக்கூடிய மிக அழகாக வாழ்வியல் சித்திரங்கள் எல்லாம் இந்த திருப்பாவையில் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 143 பாசுரங்களாக இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியும் மிக அழகாக எடுத்து எம்பக்கூடியவராக இருக்கின்றார். அப்படின்னா ஆண்டாளுக்கு எந்த அளவுக்கு சமூக அக்கறை இருக்கின்றது அதான் நம்ம பார்க்கணும். பக்தி என்பது ஒரு வகை, பக்தியோடு சேர்ந்த சமூக அக்கறை எப்படி இருக்கு, சமூகத்திற்குத்தான் சென்று சேர வேண்டும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய கொள்கை இவர்களிடத்தில் இருந்தது என்பதற்கு சான்று இவருடைய பாசுரத்தை. இறைவனை மிக அழகாக சொல்றாங்க. முதல் பாசுரத்தில் கதிர்மதியம் போல் முகத்தான் எவ்வளோ அழகாக சொல்றாங்கன்னா, மிக அழகாக ஒவ்வொரு திருநாமம் என்பது இறைவனுக்கு 1000ற்கு மேற்பட்ட திருநாமங்கள் இருக்கின்றன. அவங்களுடைய எண்ணத்தில் எப்படி வருதோ அந்த எண்ணத்தை அப்படியே வெளிப்படுத்தியிருக்காங்க. இறைவனை பார்க்கும் பொழுதெல்லாம் இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கு என்பது அவங்களுடைய எண்ணத்தில் உதிர்ந்ததோ அதை அப்படியே பாடலாக அழகாக சொல்லோவியங்களாக எடுத்து ஏம்பிருக்கின்றார்கள் என்பதுதான். அதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதிமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி. மிக அழகாக இருக்க அந்த ஆயர்பாடி எப்படி இருக்குன்னு, அவர்களுடைய வேலைகள் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆயர்பாடி கூர்வேல் கொடுந்தொடியன் நந்தகோபன் குமரன் ஏலார்ந்த யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கார்மேனி செங்கன், மேகத்தை ஒரு இறைவனாக வணங்கக்கூடியவர்கள் தமிழர்களை தவிர வேறொருவரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அதுதான் வாழ்வாதாரமாக இருக்கின்றது. அப்ப மேகம் என்பதுதான் மாயோன், கொண்டல் என்பதுதான் இறைவன். அப்ப இயற்கையில் இறைவனை கண்ட ஒரு சித்தாந்தம் தமிழர்களுக்கு இருந்திருக்கின்றது. இயற்கை வழிபாடு என்பது ஏற்றத்திற்குரியதாகவே இருக்கின்றது. இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயரிய கொள்கை அந்த காலத்திலிருந்து அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதுதான். அவனுடைய முகம் எப்படி இருக்கான், ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது சூரியனை போன்றிருக்கின்றான், மறுபக்கத்தில் சந்திரனை போன்றிருக்கின்றான். கோபம் வரும்போது சூரியனாக மாறுகின்றான், அதே போன்று அவன் சாந்தமாக இருக்கும்போது சந்திரனாக கதிர்மதியம் போல் முகத்தான். இந்த சொல் வேறு யாரால் பயன்படுத்த முடியும் என்கின்ற வியப்பாகத்தான் இருக்கின்ற. இப்படி 30 பாசுரங்கள் இருக்கின்ற அருமையான கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக இந்த சூடி கொடுத்த சுடற்கொடி, ஏனென்றால் மாலையை தான் சூடி அதற்கடுத்து இறைவனுக்கு கொடுத்ததினாலே சுடராக இருக்கின்றாள், ஒளியாக இருக்கின்றாள். கண்ணிலே நல்ல குணம் கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே உரைத்திடும் சொல் என்று பாரதி சொன்னதை போன்ற அந்த கண்களிலே இருக்கக்கூடிய சுடற்கொடியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தையும் இறைவனையும் அழகாக பார்த்தவள் யார் என்று சொன்னால் ஆண்டாளாகத்தான் இருக்கின்றாள் என்பதை சூடி கொடுத்த சுடற்கொடியில் மிக அழகாக இதில் பதிவு செய்திருக்கக்கூடியவராக. இளைய செம்மல் என்கின்ற இந்த கட்டுரை எனக்கு மிக வியப்பை தந்த ஒரு கட்டுரையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ராமனையும் கண்ணனையும் புகழ்ந்து பேசக்கூடிய இந்த உலகில் லட்சுமணனை குறிப்பிட்டு அவருடைய குணங்கள் 12 குணங்கள் எவ்வளவு சிறப்பாக அவனுக்கான ஒரு தனித்துவம் என்பது ஆசிரியர் தவிர வேறு யாரும் சொல்லவில்லை என்றுதான் நான் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அந்த சிந்தனை இவருக்கு எப்படி வந்தது? இளைய செம்மலை இவ்வளவு போற்றப்பட வேண்டும், ராமனை தான் போற்றி, நான் பார்த்தவரை இதுவரை ராமனை போற்றியதுதான் இருக்கின்றது தவிர இளைய செம்மலாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் என்று சொல்வார்களே, சேவை அடிப்படையில் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உணர்வுகளையும் அனைத்தையும் விட்டு அண்ணனுக்காகவே வாழ்ந்தவனாக இருக்கின்றான். இன்றைக்கு 5 வரை அண்ணன் தம்பி 10 ஆனால் பங்காளி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல அண்ணன் தம்பி உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எளிய நடையில் 12 விதமான குணங்கள் லட்சுமணனுக்கு எப்படி இருக்கின்றது, எந்தெந்த இடத்தில் எப்படி கோவப்பட்டான், எந்தெந்த இடத்தில் அவன் தன்னுடைய அண்ணனுக்காக அவனுடைய வாழ்க்கையை உறுதுணையாக்கினான்
என்பதை எல்லாம் அதற்கு ஒரு காரணத்தையும் மிக அழகாக இந்த இடத்தில் காட்டியிருக்கின்றார் என்பதுதான் உண்மையான ஒரு கருத்தாக இந்த கட்டுரையில் மிக அழகாக நாம் பார்க்கலாம். அடுத்து வைணவத்தின் மூலமந்திரம். இதுதான் வைணவத்தின் மூலமந்திரம். இது இந்த கட்டுரை ஒரு வியப்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. பேசுவதற்காக வேற இடத்தில் வேற ராமனை பற்றி பேசுவதற்காக சென்று அந்த இடத்தில் ஒரு ஆய்வாளர் கேட்டதின் அடிப்படையில் தான் ஓம் நமோ நாராயணாய என்கின்ற, எப்பொழுதுமே ஐயா அவர்கள் நாராயணா 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 என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் மூலமாக எங்கு சென்றாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் பார்த்தாலும் இந்த நாராயணா என்கின்ற 8 எழுத்து திருமந்திரத்தை அவர் எப்பொழுதுமே சொல்வார். குறிப்பாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும் கூட அவங்க கூட சொல்றதில்லை. ஆனால் இவரிடத்தில் அதே பழக்கம் எனக்கும் இருக்கு. வீட்டில் இருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இறை அருளாக இருக்கக்கூடிய ஐயாவின் மூலமாகத்தான் அந்த வார்த்தையை நான் பெற்றேன். இந்த வார்த்தை பெறுவதற்காகத்தான், இந்த மூலமந்திரத்தை பெறுவதற்காகத்தான் ராமானுஜர் 18 முறை திருக்கோட்டியூர் நம்பிக்கு அங்கே எங்கோ இருக்கு, அது பாண்டிய நாட்டில் இருக்கு, இவர் இருக்கு சோழ நாடு. சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு இப்படி நடந்து 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 அந்த மந்திரத்தை பற்றியே தெரிந்து கொண்டார் என்கின்ற ஒரு, அதே போல வைணவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சித்தாந்தம் என்னவென்றால் முழுக்க முழுக்க கிரகஸ்தனாக இருந்துதான் அதற்கடுத்து அவர் துறவியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை. ஏனென்றால் நேரடியாக துறவியாக மாறிவிட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அவருக்கு தெரியாது என்பதற்காகவே ராமானுஜர் முதலில் கிரகஸ்தனாக இருந்து கொண்டு அதற்கடுத்து தான் துறவியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய சித்தாந்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த துறவி இருக்கக்கூடிய மடங்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வைணவ மடங்களாக இருக்கக்கூடியவளாக இருக்கின்றன. அதே போன்று 10ஆம் நூற்றாண்டில் அவர் ஒரு புரட்சி துறவியாக இருந்தார் என்பதற்கு சான்று இங்கே இருக்கக்கூடிய சோழ மன்னனால் ஏற்பட்ட பெரிய பாதிப்பினாலே மேல்கோட்டை என்கின்ற இடத்திற்கு அவர் இங்கிருந்து செல்கின்றார். அங்கே போகும்பொழுது அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை திருக்குலத்தார் என்கின்ற திருநாமமிட்டு அவர்கள் மீது கை போட்டு அவ்வளவு அன்பாக பழகியவராக இருக்கின்றார். வைணவத்தில் இது பெரிய ஒரு மாற்றம், பெரிய சித்தாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் எப்படி வழிபாட்டு முறைகளை கொண்டு வர வேண்டும், என்னென்ன பாசுரங்களை பாடணும், என்னென்ன உற்சவங்களை செய்ய வேண்டும், எப்படி அந்த நிர்வாகத்தை எல்லாம் கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் ராமானுஜராகத்தான் இருக்கின்றார். இந்த ராமானுஜரை பற்றிய மிக அழகாக அந்த அடிப்படையில் இந்த வைணவ மூலமந்திரத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லும் பொழுது அதனுடைய மேன்மை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதை ஆசிரியர் மிக தெளிவாக காட்டுகின்றார். இன்னைக்கு நமக்கு கேஸ் ட்ரபிள், அதுக்கடுத்து எக்ஸசைஸு என்னென்னோ பண்ணுறோம். ஆனால் இந்த பாசுரங்களை முழுமையாக ஒரு இடத்திலிருந்து மனதை செலுத்தி பாடினாலே எல்லா விதமான நோய்களும் குணமாகும். வேற ஒன்றுமே இல்லை. ஓம் என்று சொன்னாலே உந்தியிலிருந்து அந்த காற்று வெளிப்பட்டு அசைவின் மூலமாகத்தான் வெளியே வரக்கூடியதாக. ஒரு எழுத்து பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தமிழ் எழுத்தும் பிறக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் அவற்றை நாம் சரியாக அந்த மூலமந்திரமாக இருக்கக்கூடிய அந்த சொற்களை நாம் சரியாக பின்பற்றி ஒவ்வொரு நாளும் அவற்றை சரியாக நாம் ஓதினால் நம்முடைய நோய்கள் இல்லாத ஒரு சூழல் நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் மந்திரம் என்று சொன்னால் சொல் என்றாலே மந்திரம். நல்ல சொற்கள் எல்லாம் மந்திரம் தான். அது உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் மந்திரமாகத்தான் இருக்கின்றன. உணர்வு என்பதுதான் மனதின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அதனால்தான் உணர்வு தான் மனதிற்கு என்பது ஒரு உருவமே இல்லை. அதனால் இந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பழக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆய்வாளர்லாம் சொல்றாங்க. எதை பழக்க வேண்டும்? பக்தியின் மூலமாக பழக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் மூலமாக பழக்க வேண்டும், நல்ல சேவையின் மூலமாக மனதை பழக்க வேண்டும். திசை திருப்புவது தான் எண்ணங்களுடைய திசை திருப்பு. எண்ணங்கள் உணர்வின் வெளிப்பாடு தான். அழுகும்போது அது இலகிய மனமாக இருக்கின்றது, கோபப்படும் போது கோபமான மனமாக மாறுகின்றது, துயரப்படும் போது துயரமாக இருக்கக்கூடிய மனமாக மாறுகின்றது. மனதிற்கு உருவம் இல்லை, அது எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான். அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பை பற்றியும் மிக அழகாக இந்த மூலமந்திரத்தினுடைய சிறப்பை மையப்படுத்தி மிக அழகாக இதில் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அதே போன்று ராமானுஜரும் அதே போல் தான். ராமானுஜர் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து குறிப்பாக 108 திவ்ய திருத்தலங்களில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து செம்மைப்படுத்தியவர் இவராக இருக்கின்றார். அவரும் நம்முடைய தொண்டை மண்டலத்தில் பிறந்தவர் என்பதுதான் நமக்கு பெருமை. சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து இந்த அளவுக்கு வைணவத்தில் இருக்கக்கூடிய வைணவ முறைகள் ஏற்படுவதற்கு கூட ராமானுஜர் தான். இல்லைன்னா அந்த தத்துவ கருத்துக்கள் நமக்கு
தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட அருமையான ராமானுஜரை பற்றி மிக தெளிவாக ஐயா அவர்கள் மிக சுருக்கமாகவும் மிக நேர்த்தியாகவும் எளிமையான நடையில் இந்த நூலில் காட்டியிருக்கின்றார் என்பதுதான். கம்பர் காட்டும் பரம்பொருள் என்கின்ற அந்த கம்பர் காட்டக்கூடிய கம்பருடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது, ராமனை பார்த்த பார்வை என்ன, ராமன் தான் இந்த உலகத்தில் ராமராஜ்யம் ராமராஜ்யம் வேண்டும் என்று இன்றைக்கும் அந்த சொல் இருக்கின்றது என்று சொன்னால், குறிப்பாக சின்ன குழந்தை சென்றாலும் அதே மரியாதை தான், முதியவர்களாக இருந்தாலும் ஒரே மரியாதையாகத்தான் இருந்தவன் ராமன் தான், வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு உயர்ந்தவனாக இருக்கின்றான். இன்றைக்கும் அவனுடைய வார்த்தை நமக்கு ஏதாவது கவலை, ஐயோ ராமா அப்படின்றோம். ஏனென்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கணும் என்பதை நாம் நினைத்து அந்த சொல்லை சொல்வதாகத்தான் இருக்கின்றது. அப்படியாகத்தான் அந்த கம்பருடைய எழுத்தோவியங்கள் இன்னைக்கு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5000 தமிழ் சொற்கள் புதியதாக கண்டறிந்தவர் யார் என்றால் கம்பர். இன்னைக்கு நீங்கள் இப்போ குறிப்பாக பார்க்கும் பொழுது ஒரு 20 சொற்கள் தான் நாம் தமிழ் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் அதை தான் பேசுகின்றோம். இப்போ பழைய சொற்கள் எல்லாம் பயன்பாட்டில் இல்லாமல், ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய வடமொழியினுடைய தாக்கம் இருந்தது. இன்றைக்கு முழுக்க எல்லாமே ஆங்கில மொழியினுடைய தாக்கம், தங்கிலீஷாக போயிடுச்சு. அதனால் சொற்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் பேசும்பொழுதே கண்டறியலாம், இவன் சரியாக புதிய சொற்களை பயன்படுத்தும் போது அதிகமான நூல்களை வாசிக்கின்றான் என்பதுதான் அதனுடைய பயன்பாடு. ஏன்னா நூலை வாசிக்கிறதே இல்லை. ஒரு 4 பக்கம் என்றால் படிக்கிறதுக்கே யாருமே ரெடியாக இல்லை. அது சுருக்கி 4 வரியாக கொடுத்தா தான் அது படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது எல்லாருடைய எண்ணங்கள் என்ன, ஏதோ வேகமாக பயணிக்கின்றோமே தவிர அந்த பயணத்தினுடைய எங்கள் டெஸ்டினேஷன் என்ன, எங்கே போய் முடிவுது என்கின்ற எண்ணங்கள் இல்லை. அதை பற்றி மிக அழகாக இந்த கம்பருடைய எழுத்தோவியங்கள், கம்பர் கண்ட ராமன், பரம்பொருளாக ராமனை எப்படியெல்லாம் நினைத்தார் என்கின்ற மூன்று விதமான உதாரணங்களோடு மிக அழகாக இதில் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இப்படியாக ஆசிரியர் மிக அருமையாக இந்த ஆழ்வார் அருந்தமிழ் என்கின்ற ஒரு நூலில் கிட்டத்தட்ட 128 பக்கங்களில் பெரும்பான்மையாக பல 4000 பாசுரங்களுக்கான உரை முழுக்கமாக ஒரு மூல மந்திரமாக இந்த நூலில் இருக்கின்றது என்று சொன்னால் அது பெருமைக்குரிய ஒரு செய்தியாகவே நான் நினைக்கின்றேன். இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.